அப்போ நான் ஒரு பொருளாக இருக்கிறேன், பேசாத ஒரு பொருள்னு வச்சுங்களேன், ஒரு மலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வர்றீங்க, இந்த மலையில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்னா, மௌனமாக அந்த மலையை பார்த்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து, அப்படியே தினந்தோறும் அந்த மலையை பார்த்துக்கிட்டே 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த மலையிலேருந்து இருக்கிற ஒரு பொருள் உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பேருமே மலைகள்லையும், குகைகள்லையும், மரங்கள்லையும், ஆகாயத்திலேருந்தும் ஒரு பொருளை எடுத்து விநியோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யாரும் பேசி நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஆகாயத்திலேருந்து யாரும் பேசலை, மலைக்கிட்டேருந்து யாரும் பேசலை, குகைக்கிட்ட யாரும் பேசலை, புத்தர் போய் உட்காந்து அந்த போதி மரத்துக்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கல. எல்லாருமே அப்படி தான். அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் அந்த மாதிரி உட்காந்துருக்க முடியாது. சும்மா அது நீங்கள் இங்கன்னு கிடையாது. இப்போ நீ என்னை சந்திக்கிற நேரம் 10 நிமிடம் தான். வருடத்தில் வாழ்க்கையில் நீங்கள் பஸ்ஸில் போகிறதோ, வீட்டில் இருக்கிறதோ, எல்லா இடங்கள்லையும் எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிடம் அந்த ஆத்மார்த்தமாக அதுக்கு மட்டும் செலவிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அங்கே பக்தி இல்லை, உங்கள் உடலுக்கான தேவையான சின்ன எனர்ஜி கிடைக்கிறதுக்கோ, உங்கள் மனசுக்கு தேவையான பலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அதை இப்படி தான் பெற முடியும். ஒரு பிசியோதெரப்பி பண்ணணும், இல்லை மருத்துவத்தில் ஒரு வேலை நடக்கணும்னா டாக்டர் உங்கள்கிட்டலாம் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டார். ஒரு மயக்க ஊசியை போட்டு படுக்க வச்சு உங்களை ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவார். இல்லை அதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை பண்ணிடுவார். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வழிமுறையை ஒரு மௌனமாக ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி அது அதுவாக பாஸ் ஆகும்.